நீ ஏன் கடவுளாகக் கூடாது? கொல்லாதிருப்பதே அறம். கொன்றால் பாவம் வரும். கொல்லாமை, பொய் சொல்லாமை கடைபிடி. கொலை செய்வதால் செல்வம் கிடைத்தால் அது கீழானது. கொலைத் தொழில் செய்பவரை சான்றோர்கள் கீழானவராகக் கருதுகிறார்கள். உன் உயிரே போனாலும் பிற உயிரை கொல்லாதே. கொலை செய்தவன் நோயுற்று வறுமையுற்று ஐயோ என்று சாவான். பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடு. உலகின் உன்னத நூல்களெல்லாம் அதைத்தான் தலை சிறந்ததென்று சொல்கின்றன. கொல்லாமை எனும் தவம் செய்பவனை யமன் நெருங்குவதே இல்லை. உயிர்களை நேசி, அன்பு செய். ஆற்றல் அதிகரிக்கும், ஆயுள் நீளும். உயிர்களை நேசிப்பவனை உலகமே கொண்டாடும். கொல்பவன் பாவி, காப்பவனே கடவுள். நீ ஏன் கடவுளாகக் கூடாது? அதிகாரம் 33. கொல்லாமை. திருக்குறள்.